Hi friends, welcome back to Shoba and Handcrafts. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா V-shape கூடையில செகண்ட் பார்ட். இதல பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்றது அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பேஸ் எப்படி போடுறது போட்டுட்டோம். பேஸ்ல பாத்தீங்கன்னா டைவர்ஷன் நாட் எப்படி போடுறது பார்த்துட்டோம். டைவர்ஷன் நாட் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரே கலர் ஒரு பக்கமா வரணும்னா நம்ம டைவர்ஷன் நாட் யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி போட முடியும். சோ நம்ம அந்த டைவர்ஷன் நாட் வச்சு இப்ப V-shape கூட போட்டுட்டு இருக்கோம். சோ இது வந்து மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைவர்ஷன் நாட் போட்டதுக்கப்புறமா பேஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனி கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸில் பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப்பில் ரெண்டு பக்கமும் வரும். இந்த வி ஷேப்பில் லாஸ்ட்டாக வந்து நம்ம மொத்தத்தில் வந்து 7 லைன் போட்டிருப்போம். சென்டர் நாட்டோட சேர்த்து ரெண்டு பக்கமும் கவுண்ட் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டாக வந்து 6th 7th மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஒயர் எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். ஏன்னா இந்த வி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இந்த கூடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட்டு தான். அதனால் நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 2 ஒயர் எடுத்துக்கணும். அதாவது 7th 6th எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் மேலே பாருங்கள் கிராஸில் போகும். ஸோ நீங்கள் இந்த ஒயர் வச்சுட்டு மேலே எல்லாமே வந்து கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அதே போல் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சென்டர் நாட்டோடு சேர்த்து மொத்தம் 7 நாட்டு வரும். அதில் நீங்கள் லாஸ்ட்டாக 7வது நாட்டும் 6வது நாட்டும் எடுத்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயரோட 2 ஒயரை எடுத்து நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த இடத்துல தான் மேலே போகிற இந்த 2 ஒயரையும் பிடிச்சி இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிராஸ் நாட் போடுறதுக்கு ஒயர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிராஸ் நாட் போடணும். இதில் வந்து ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஹைட்டு போதும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே கிராஸ் நாட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கமாக முடிச்சுட்டே வாங்க. இது ரன்னிங் ஒயர் இல்லாதனால நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கிராஸ் நாட்டு தான் வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த பக்கம் போடலாம், இல்லை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டே வந்து போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிங்க் கலர் ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் நாட்டோடு சேர்த்து மொத்தம் 7 லைன் வரும். அதில் நம்ம இந்த 7வது 6வது இந்த 2 ஒயர் மேலே ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்களா, இதில் நம்ம கிராஸ் நாட் போட முடியாது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரில் மட்டும் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் நாட் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ வரிசையாக அந்த ஒயரை வச்சு நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கிராஸ் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த பிங்கோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதே போல் லாஸ்ட்டாக 2 ஒயரை பிடிச்சி பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இப்போ இந்த லைன் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஒயர் வச்சு மேலே போகிற அந்த லைனில் இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோண ஷேப் வருது பாருங்கள், இதுதான் கார்னர். ஸோ இந்த 6வது 7வது ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதோட கார்னரே, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது ரன்னிங் ஒயர்லாம் இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயரை வச்சு பாக்ஸ் நாட் போட்டோம்னா நம்ம 4 பக்கமும் ஒரு 3 நாட்டும் சேர்த்து ஒரு கார்னர் கிடைக்கும். ஸோ நம்ம அதை வச்சு அப்படியே கிராஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த கூடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட் தான். இது நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் சுற்றி சுற்றி ஒரு பக்கம் அப்படியே முடிச்சுட்டே வர வேண்டியதான். இங்கே ஒரு கார்னர் கிடச்சிருச்சு. ஸோ இனி இந்த ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக கிராஸ் நாட் போடுங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க, ஃபுல்லாகவே கிராஸ் நாட் தான் வரும். ஸோ நான் முடிச்சுட்டு எவ்வளோ ஹைட்டு வருது நான் உங்களுக்கு காமிச்சிட்டு எப்படி முடிக்கணும்னு சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஹைட் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒயர்லாம் சின்னதாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே இருக்கிற அந்த ஒயர் எடுத்து க்ராஸாக எப்படி நாட் போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்பக்கமாக சொருக போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு நாட் மட்டும் நம்ம உள்பக்கமாக மடக்கிட்டு சொருகிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாட் உள்பக்கமாக சொருகிட்டு எப்படி ஒயர் க்ராஸில் போதோ அந்த நாட்குள்ளே அப்படியே வரிசையாக சொருகி விட்டுருங்க. அது ஃபுல்லாக அதுக்குள்ளே சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். கூட வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ரன்னிங் ஒயர் வச்சு போடுறத விட நம்ம இந்த கிராஸ் நாட் கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இது அவ்வளோதான், இது கூட முடிஞ்சு போச்சு. நம்ம இனி இது உள் பக்கமாக சொருகிட்டு நம்ம வந்து இனி கைப்பிடி வைக்கணும். கைப்பிடி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, பாய்.